அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்ம ப்ளவுஸ் தைக்க போகிறோம். ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வீடியோ போடுவேன், பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுற வீடியோவை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோவையும் போடுறேன். நாம் இப்போ இது வெளிப்பக்கம் உள் பக்கமாக எடுத்துக்கிறோம். உள் பக்கத்தில் கழுத்தும் சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த கழுத்து பகுதியும் சேர்ந்துருக்கு, உள் பக்கமாகவும் இருக்குது. இந்த வலது கை பக்கம் இருக்கிறத வலது மார்க் பண்ணியிருக்கிறோம், இடது கை பக்கம் இருக்கிறத இடது மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ டாட் தைச்சிக்கலாம். இந்த வலது பக்கம் இருக்கிறதுக்கு ப்ளவுஸில் வலது பக்கத்தில் அளந்துக்கிறோம். உள் பக்கத்தில் டாட்டுக்கு நேர் நாம் அளவெடுக்கிறோம். 3.25 இன்ச்சு, 1/4 இன்ச்சு ஓப்பன் தையலுக்கு ப்ளஸ் பண்ணி 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். டாட் தையல்ல இருந்து டாட்டோட எண்டு வரைக்கும் எடுக்கிறோம் 3 இன்ச்சு. இந்த மார்க்கிங்க்கு நேர் நாம 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். டாட்டோட அகலம் தையல்ல இருந்து ஃபோல்டு வரைக்கும் உள்ள அளவு 1.1. இந்த ரெண்டு மார்க்கிங்க்கும் நேர் இப்படி எடுத்துக்கிறோம். மேலே உள்ள துணியும் கீழே உள்ள துணியை சேர்த்து வச்சு இந்த ஃபோல்டுல இருந்து 1.1 மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு லைன் பண்ணுறோம். இந்த லைனுக்கு நேர் நம்ம தைக்கிறோம். அடியில் ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். இந்த எண்டில் தைக்கும்போது துணியோட லாஸ்ட் நூலும் நம்ம தைக்கிற தையலோட லாஸ்ட் நூலும் கரெக்டாக இருக்கணும். அப்படி தைச்சோன்னா எட்ஜில் பபிள்ஸ் வராது, இல்லைன்னா கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், போடும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எண்டில் தைச்சி முடிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நூல் விட்டு மிஷினை மூவ் பண்ணிக்கிட்டு 1 இன்ச்சு தள்ளி நூலை கட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த நூல் பிரியாது. இப்போ பாருங்கள், இந்த துணியோட எண்டு நூலும் நம்ம தையலோட எண்டு நூலும் கரெக்டாக இருக்குது, கேப் எதுவும் இல்லை. இனிமேல் நாம் இந்த துணியை வெளிப்பக்கமாக விரித்து வச்சுக்கிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணும்போது இது எட்ஜில் ஷார்ப் இல்லாமல் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே மாதிரி இடது பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். இடது பக்கமும் இதே மாதிரி தான். டாட்டோட இந்த ஓரத்திலிருந்து ஓப்பன் பீஸோட எண்டு வரைக்கும் எடுக்கிறோம். 3.6 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 4 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக இந்த ஓப்பன் பகுதியிலிருந்து மார்க் பண்ணிக்கிறோம். உயரம் டாட்டோட ஓரத்திலிருந்து எண்டு வரைக்கும் 3 இன்ச் இருக்கு. இந்த லைன்ல இருந்து லைனுக்கு நேர் 3 இன்ச் எடுத்து லைன்ல மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு மையப்புள்ளியும் சேர்ற அந்த லைனுக்கு நேர் இப்படி எடுத்து அந்த சைடு நாம் 1.1க்கு டாட் தைச்சோம், அதே மாதிரி இந்த சைடு 1.1க்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்படி லைன் பண்ணிக்கலாம். லைனுக்கு நேர் தையல் வரணும். ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கணும். எண்டு வரும்போது துணியோட நூலும் நம்ம தைக்கிற தையலோட நூலும் கரெக்டாக முடியணும். தையலை கொஞ்சம் சின்ன தையலாகவே வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு இன்ச்சு தள்ளி நூல் கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டாட் தைச்ச உடனே நம்ம வெளிப்பக்கமாக எடுத்து துணியை லைட்டாக விரித்து வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இது அயன் பண்ண எஃபர்ட் இருக்கும். இதில் எடுத்துக்கிறோம். மெயின் டாட்டும் கரெக்டாக இருக்கணும். மேலே உள்ள துணியும் கீழே உள்ள துணியும், அதாவது இந்த கைக்குழி துணியை ரெண்டாக மடித்து வைக்கிறோம். 2 துணியும் சேர்ந்து இருக்கணும்.
1/4 இன்ச் அளவில் கிராஸாக தைக்கும்போது இடைவெளி இந்த டாட்ல இருந்து 1.25 அல்லது 2 இன்ச்சுக்கு முன்னாடி முடிக்கணும். நாம் இதில் 1.25 இன்ச் இடைவெளி மார்க் பண்ணிக்கிறோம். 1/4 இன்ச் அளவில் ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கிறோம். கிராஸாக தைச்சி எண்டில் முடிக்கும்போது எல்லா டாட்டுமே நாம் துணியோட தையலும் நம்ம தைக்கிற தையலும் கரெக்டாக முடிக்கணும். இது லைட்டாக கொஞ்சம் ஒடுக்கி முடித்தாலும் ஒன்றும் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா ஷார்ப்பாக ஒடுக்கி முடிச்சிருக்கிறேன். இனிமே உள்பக்கமாக எடுத்து 2 டாட்டோட சென்டருக்கு நேர் மார்க் பண்ணிக்கிறோம். சென்டருக்கு நேர் மார்க் பண்ணும்போது இந்த மெயின் டாட்டில் இருந்து இந்த டாட்டும் ஒரு 1.25 இன்ச் இடைவெளியில் இருக்கணும். இந்த டாட்டு ஒரு 1.25 இன்ச் இடைவெளியில் இருக்குது. இந்த டாட் எடுக்கும்போது இந்த மார்க்கிங்க்கு நேர் கழுத்து கீழ் உயரத்தில் நாம் எடுக்கிறோம். இந்த மார்க்கிங்க்கு நேர் ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இந்த பகுதி நேரே சென்டரில் எடுக்கணும், இல்லை கட்டை நிட்டையமாக இருக்கும். ஸ்ட்ராங் தையல் தைச்சிக்கிறோம். மார்க்கிங்கில் முடிச்சுக்கலாம். வெளிப்பக்கமாக விரிச்சு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி இந்த சைடு டாட் தைச்சிக்கலாம். மெயின் டாட்ல இருந்து இப்படி லைட்டாக தூக்கி பிடிக்கும்போது கைக்குழி வளைவுலையும் இப்படி நம்ம பிடிச்சிக்கணும். அப்போ ஒரு கிராஸ் வளைவு வரும், கிராஸ் வரும். இதில் இருந்து நம்ம இப்படி மெயின் டாட் இப்படி இருக்கும்போது கைக்குழியில் மேலே உள்ள துணியும் அடியில் உள்ள துணியும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். மெயின் டாட் கரெக்டாக இருக்கணும். 1/4 இன்ச் அளவில் ஸ்ட்ராங்காக தைச்சிக்கணும். 1.25 இன்ச் வரும்போது ஒடுக்கி முடிச்சுக்கணும். 1 இன்ச்சு தள்ளி நூல் கட் பண்ணிக்கிறோம். வெளிப்பக்கமாக எடுத்து இந்த டாட் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ப்ரெஸ் பண்ணும்போது டாட்டோட உள்பகுதியில் ஒரே சைடில் நம்ம டாட் இருக்கணும், டாட்டோட துணி இருக்கணும், திருகலாக இருக்க வேண்டாம். இந்த 2 டாட்டோட சென்டருக்கு நேர் இதுலேயும் நம்ம 1.25 இன்ச் இடைவெளியில் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 2 டாட்டோட சென்டருக்கு நேர் மெயின் டாட்ல இருந்து 1.25 இன்ச் அளவுக்கு இடைவெளியில் ஒரு டாட் வைக்கிறோம். மெயின் டாட்டோட 2 டாட்டோட சென்டருக்கு நேர் இந்த டாட்லேருந்து 1.25 இன்ச் இடைவெளியில் மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு நேர் இந்த இடைவெளியில் நம்ம 2 துணியை மடக்கிக்கிறோம். இங்கே கட்டை நிட்டையமாக இருக்கலாம், இங்கே 2 துணியை சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த மார்க்கிங்க்கு நேர் 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ராங்காக தைக்கிறோம். கிராஸாக மார்க்கிங்கில் 1 இன்ச்சு தள்ளி நூல் கட் பண்ணிக்கலாம். இந்த டாட்டோட துணி கீழே இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இனிமேல் பட்டி ரெடி பண்ணிக்கலாம். பட்டி பீஸ் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி இந்த பீஸும் அடிஷ்னல் பீஸும் கட் பண்ணியிருந்தோம். உள்ளுக்குள்ளால் வைக்கிறதுக்கு கனமான துணியும் கட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் ஒரிஜினல் பீஸ். ப்ளவுஸில் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது வந்த பட்டி பீஸ் இதுதான். இதோட ஃபோல்டு கட் பண்ணிக்கலாம். இதில் 2 பீஸையும் இது வெளிப்பகுதியில் இருக்குது, இதுவும் வெளிப்பகுதியில் இருக்குது, இதுவும் வெளிப்பகுதியில் இருக்குது. ஆப்போசிட் பார்த்து இப்படியே இருக்குது. இதுதான் கழுத்து பகுதிக்கு வரக்கூடிய பட்டி பீஸ். இதுக்கு மேலே இதே கலரில் இருக்கக்கூடிய இன்னொரு பீஸ் வச்சுக்கிறோம். இது இப்படி வைக்கும்போது இது வெளிப்பகுதி, இது வெளிப்பகுதி. இதோட மேலே தான் உள்பகுதி இருக்குது. இது வெளிப்பகுதி, இதோட சேர்ந்து இருக்கிறது வெளிப்பகுதி. இதுவும் வெளிப்பகுதி. அதே மாதிரி இதுவும் இது கழுத்தோட பகுதி, இது கைக்குழி பகுதி.
இதை சேர்த்து வச்சுக்கிறோம். இதுக்கு மேலே கனமான இன்னொரு துணி வச்சுக்கிறோம். பட்டி பீஸோட கழுத்து பகுதியும் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு மெயின் பீஸ், அப்புறம் அடிஷ்னல் பீஸ், இது உள்ளுக்குள்ளால வைக்கக்கூடிய கனமான துணி. இதே மாதிரி தான் இது ஒரிஜினல் பீஸ், இது அடிஷ்னல் கிளாத், இது கனமான துணி. எல்லா துணியும் சேர்த்து வச்சு பின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட பீஸ் மாறிடக்கூடாது. அப்போ தான் நமக்கு லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக வரும். இல்லைன்னா லெஃப்ட் ரைட்டு சில சமயம் மாறிடும். அதனால பிக்னஸ் எல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. தைக்கும் போது வேணால் பின் எடுத்துகிட்டு அப்படியே தைச்சிக்கலாம். எல்லா துணியோட அடிப்பகுதியும் சேர்ந்துருக்கணும். காய்ஞ்ச அளவுக்கு தைச்சிக்கணும். பின் வச்சோன்னா துணி மாறாமல் இருக்கும். ஒரு பீஸில் வந்து நமக்கு கனமான துணி அடியில் வந்திருக்கு, இன்னொரு பகுதியில் கனமான துணி மேலே வந்திருக்கு. கழுத்து பகுதியில் வரக்கூடிய பட்டியில் இருந்து தான் நம்ம தையல் ஆரம்பிக்கிறோம். விரிக்கிறோம். இது மெயின் பீஸு, இது அடிஷ்னல் பீஸ். இப்படி விரித்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போ மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படியே வச்சு மடக்கி 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். கழுத்து பகுதியில் எல்லா துணியும் கரெக்டாக இருக்கணும். கைக்குழி பகுதியில் முன்னப்பட இருந்தாலும் ஒன்றும் இல்லை. தைச்சிட்டோம். இனிமே ஒரிஜினல் பீஸ் இதுக்கு மேல ஓரமா தைக்கிறோம். இதுலயும் கழுத்து பகுதியில எக்ஸ்ட்ரா துணி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். முன்துண்டு எடுத்துக்கலாம். முன்துண்டில் நம்ம தைக்கும் போது கழுத்து பகுதியிலிருந்து தான் தைச்சிப்போம். இது வெளிப்பகுதி, இது கழுத்து பகுதி. கழுத்து பகுதியில் கழுத்து பகுதி வச்சு, அதாவது இந்த பட்டியில் இதுதான் கழுத்து பகுதி. இதில் உள்ள கழுத்து பகுதியை இதையே சேர்த்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த பகுதியிலையும் இந்த கழுத்து பகுதியையும் இந்த கழுத்து பகுதியையும் சேர்த்து வச்சுப்போம். இனிமேல் இப்படி வெளிப்பக்கமாக வச்சு இப்படியே பட்டி பீஸை இப்படி திருப்பி வச்சு உள்பக்கமாக தைச்சிக்கிறோம். தைக்கும்போது 2 பீஸையும் சேர்த்து இப்படி வச்சுக்கலாம். வி வடிவத்தில் இப்படி வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு அளவில் இப்படியே வச்சு தைச்சிக்கலாம். டாட் வரும்போது டாட்டை இப்படி மடக்கி விட்டுக்கிறோம். மடக்கி விட்டு அதுக்கு மேலே பட்டி வச்சு அதுலேயும் 1/4 இன்ச்சுக்கு மேலே தைச்சிக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பட்டியை இப்படி திருப்பி விட்டு 1/4 இன்ச்சுக்கு மேலே
தச்சுக்கிறோம். 2 பீஸையும் சேர்த்து வச்சு கழுத்து பகுதியிலேருந்து தச்சுட்டு வரோம். டாட் வரும்போது டாட்டை இப்படி மடக்கி விட்டு காய்ஞ்சுக்கு மேலே டாட்லேயே தையல் வர மாதிரி தைச்சிக்கணும். 2 தையல் போட்டுக்கலாம். கைக்குழி பகுதியில் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே பட்டி தைக்கும்போது கழுத்து பகுதியிலேருந்து தான் தைச்சிட்டு வரணும். ஓப்பன் பீஸ் வச்சுக்கலாம். இதுதான் இடதுன்னு மார்க் பண்ண பீஸ். இதில் வெளிப்பக்கத்தில் பீஸ் வச்சுக்கலாம். பீஸ் வைக்கும்போது இடது பக்கத்தில் இந்த அளவு ப்ளவுஸுக்கு இதில் வந்து ஐவுக்கு இருக்குது. ஐவுக்கு இருக்கிற பகுதியில் நாம் 1.5 இன்ச்சு பீஸ் வச்சு தைக்கிறோம். 1.5 இன்ச்சு பீஸை நாம் வெளிப்பகுதியில் வச்சு தைக்கிறோம். இதான் ப்ளவுஸ் பீஸோட உள்பகுதி. இது வெளிப்பகுதியில் நாம் 1/2 இன்ச் அளவுக்கு இந்த பீஸை மடக்கி விட்டுக்கிறோம். சில ப்ளவுஸில் உள்பக்கம் வெளிப்பக்கம் இருக்காது. அந்த ப்ளவுஸில் நம்ம ஏதாவது ஒரு பகுதியை உள்பக்கமாக எடுத்து மார்க் பண்ணிக்கணும். 2 பீஸையும் சேர்த்து வச்சு, அதாவது ப்ளவுஸ் பீஸ்க்கு மேலே ஓப்பன் பீஸ் வைக்கும்போது 2 துணியும் சேர்த்து வச்சு காய்ஞ்ச அளவில் தைக்கிறோம். எக்ஸ்ட்ரா வரக்கூடிய துணி கழுத்து பகுதியில் எடுத்துட்டோம். ஓப்பன் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸை வந்து இப்படி நீட்டி விட்டுட்டு எல்லா பிசுறு துணியும் இந்த ஓப்பன் பீஸ் பகுதியிலேயே இருக்கிற மாதிரி இப்படி நம்ம வச்சுட்டு ஓப்பன் பீஸை விரித்து விடுறோம். ஓப்பன் பீஸ்க்கு மேலேயே தையல் போடுறோம். பீஸ் வந்து ஓப்பன் பீஸ் பகுதியில் இருக்கணும். பீஸை விரித்து விடுறோம். ஓப்பன் பீஸ்க்கு மேலேயே தையல் போடுறோம். இதுக்கு பேர் பதிப்பு தையல். இந்த தையல் போட்டோம் அப்படின்னா துணி ஓப்பன் மடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக மடக்கிக்கிறோம். மடிப்பின் அளவு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் இருக்கட்டும். மடக்கி மடிப்பின் ஓரமாக தையல் போடுறோம். எண்டு வரும்போது நம்ம 1/2 இன்ச்சு மடக்கி விட்டுருந்தோம். அதையும் அதே மாதிரி மடக்கி விட்டு எண்டு வரைக்கும் தைச்சிடுவோம். எண்டு வந்ததுக்கு அப்புறமா ஊசியை நிப்பாட்டி துணியை திருப்பி இப்படி கிராஸாக ஒரு தையல் போட்டு முடிச்சிடுவோம். இனிமேல் 2.5 இன்ச்சு ஓப்பன் பீஸ் வைக்கிறோம். அதாவது இந்த ஹூக்கை நம்ம வைக்கக்கூடிய ஐ பீஸ், ஐ கட்டக்கூடிய பீஸ். இது வந்து உள்பக்கமாக வச்சு தைக்கிறோம். 1/2 இன்ச் அளவுக்கு மடக்கிக்கிறோம். கால் இன்ச் அளவுக்கு தைக்கிறோம். இந்த பீஸ் இப்படி எடுத்து விடுறோம். இதுக்கு நேராக இருக்கிற துணி அடிஷ்னல் கிளாத்தை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு பிசுற துணி எல்லாமே உள்ளுக்குள்ளால விட்டுறோம். 1/4 இன்ச் அளவுக்கு மடக்கிக்கிறோம். மடிப்பின் அளவு 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு வர்ற மாதிரி ஏற்கனவே தைச்சு தையலுக்கு மேலேயே தைக்கிறோம். இதுக்கு பதிப்பு தையல் போட மாட்டோம். அந்த பீஸ் கம்ப்ளீட்டாக மடக்கி தைச்சோம். இது அடிஷ்னலாக நம்ம மடக்கி தைப்போம். பிசுறு துணி எல்லாம் உள்ளால விடுறோம், மடக்கிக்கிறோம். ஏற்கனவே தைச்சு தையல் மேலே தைச்சிக்கிறோம். அடியில் வரும்போது துணியை மடக்கிக்கிறோம். ஏற்கனவே இருக்கிற துணியின் அளவுக்கு கரெக்டாக மடக்கிக்கிறோம். மடக்கி செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஓரமாக தைச்சிக்கிறோம். எண்டு வரும்போது ஊசியை நிப்பாட்டிட்டு துணியை திருப்பி ஓரமாக தைச்சிக்கிறோம். ஏற்கனவே தைச்ச தையல்ல இருந்து 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் போடும்.
வி ஷேப்பில் தைக்க வேண்டியது இருந்தால் நம்ம மடக்கி அப்படியே தைக்கக்கூடாது. நாம் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வி ஷேப் தைக்கிறோமோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைச்சிட்டே வரும்போது மடக்கி தைப்போம் இல்லையா, அப்போவே நம்ம வி ஷேப்பையும் சேர்த்து தைக்கணும். இப்படி தைக்கணும், வி ஷேப் தைக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த வி ஷேப் வரைக்கும் நேரே தைச்சிட்டு அதுக்கப்புறமா வி ஷேப் தைச்சி அதுக்கப்புறமா நேரே தைக்கணும். அப்போ மடக்கி ஸ்ட்ரைட்டாக தைக்கக்கூடாது. இது வந்து இது வந்து த்ரெட்டு கட்டுறதா இருந்தால் இதே மாதிரி தைச்சிக்கணும். நம்ம அடுத்த வீடியோவில் கை ஜாயின் பண்ணுறது, சைடு ஜாயின் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.